Hi friends, welcome to Kitchen Queen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரவா சாக்லேட் பர்ஃபி. இது வந்து ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்கின ஸ்வீட் மாதிரியே இருக்கும். நம்ம வந்து இதை ஒரு 1/2 hour கூட ஆகாது உங்களுக்கு இது செய்யறதுக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ஈஸியாகவும் சுலபமாகவும் இது எப்படி செய்யறதுன்றதை இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு நெய் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 50 கிராம் அளவு நெய் இருக்கும். நெய் நல்லா காஞ்சதும் 1 கப் அளவு ரவா எடுத்துட்டு நல்லா ரவா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல மிதமான தீயிலே வச்சு ரவையோட அந்த வாசனை வர்றது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட ரவை வந்து ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருந்ததுன்னா மிக்சியில் ஒரு ஓட்டிட்டிங்கன்னா நல்லா பவுடர் ஆகும். அப்போது உங்களுக்கு வந்து வறுத்துட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பொடி ரவையாக இருந்ததுன்னா அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து ரவை வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து பால் பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் பால் பவுடர் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது, நம்ம பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் 1/2 கப் அளவு பால் பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் வைக்கணும்லாம் கிடையாது. நீங்கள் பால் பவுடரை வந்து இந்த ஸ்டேஜில் தான் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணணும் கிடையாது. நம்ம சுகர் சிரப் ஆட் பண்ணும்போது கூட நம்ம பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம இதுக்கு பதில் 1 கப் அளவு பால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா சர்க்கரையை வந்து கரையிறது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது வந்து கம்பி பதம் பாகு அந்த மாதிரிலாம் எதுவும் தேவை கிடையாது. நல்லா சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி நல்லா கொதி வந்துருச்சுன்னா போதும். பாருங்கள், நல்லா இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா ரவை, அதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பால் பவுடர் சேர்க்காமல் பால் சேர்க்குறதா இருந்தால் இந்த டைமில் வந்து நீங்கள் நல்லா சூடான 1 டம்ளர் பாலை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் சர்க்கரையை கூட நீங்கள் பாகு மாதிரி கரைக்காமல் அப்படியே சர்க்கரையும் அதிலே போட்டு நம்ம கிளறி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கட்டி ஆக ஆரம்பிக்குது. இப்போ நம்ம பால் பவுடர் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கட்டி விடுற மாதிரி இருக்குது. நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் சரியாயிடும். 2 ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். இது கேட்பரீஸோட கொக்கோ பவுடர். இது வந்து எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். இது நம்ம வாங்கி ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டிங்கன்னா போதும். நல்ல வாசனையாகவும் இருக்கும். நல்லா அந்த சாக்லேட்டோட ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா கொடுக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும், சூப்பராக. சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த சாக்லேட் டேஸ்ட் இருக்கிறதுனால இதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, பாருங்கள், நம்மளுடைய சாக்லேட் ரவா பர்ஃபி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு தட்டில் வந்து நெய் தடவி அதில் போட்டுட்டு இதை வந்து நம்ம வெளியே வச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் வச்சுட்டு கூட நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம். இல்லை உங்களுக்கு ரொம்ப அர்ஜெண்ட்டாக தேவை அப்படின்னா நம்ம ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கட் பண்ணி காமிக்கணுன்றதுக்குனால ஒரு 20 நிமிஷம் அளவு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேன். இப்போது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலனாலும் அழகாக வந்துடும். ஆனால் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். நல்லா அழகாக கட் பண்ணுறதுக்கு வரும். இது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இது நம்மளுடைய சாக்லேட் பர்ஃபி யம்மியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.